ராஜ்குமார் சார் இன்றைய விட வயது மூத்தவர்கள் தான் இங்கே படித்தவர்களுக்கு ஆசிரியர். ஒரு முறை சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கேன். அப்போ அவர் நான் விகாமத்தில் பண்ணுறோம் அப்படின்னா அவர் நான் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் படிக்கும்போது இந்த ஆசிரியர்லாம் கேட்க ராஜ்குமார் சார் கேட்க உடனே அவர் என்ன சொன்னார், நான் இந்த ஸ்கூலில் வேணும் ஸ்கூலில் நான் ஏஐ அதாவது மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அக்கௌண்ட்ஸ் இந்த 3 குரூப் இந்த குரூப்பில் நான் சேர்ந்தேன். வந்து 2 நாளே மேக்ஸ் எடுத்ததுனால எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. இந்த குரூப் வேணாம் அப்படின்னு சொல்லி இதே அக்கௌண்ட்ஸ் அழுது நான் குரூப்பை மாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணேன். அப்போ இங்கே கடன் மாதம் வந்து நாங்கள் கேட்டோம். கேட்கும்போது அது மாற்றிக்கிறேன் ஒரு மேக்ஸ் அவசியம் வேணும், டீச்சர் ஆஃபீஸ்லாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சேர சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து சார் டியூஷன் சேர்ந்தேன். டியூஷன் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டியாக இருந்துச்சு. அவர் சொன்ன ஒரு மெத்தட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பேக்கெட்டுக்கு வெளியில் இருக்க மைனஸ் வந்து போனால் ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் பண்ணால் அவ்வளோ வெளியில் கொடுத்தாங்க. இன்னமும் நான் கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கேன். இன்னமும் அவர் நடத்தின பாடங்கள்லாம் எனக்கு கண்டு அப்படியே இருக்கணும், நடத்தும் போது அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒரு ஆசிரியருக்கு மிகச்சிறந்த பாராட்டு என்னென்னா, ஆசிரியர் பாராட்டுறத விட அவர்கிட்ட படித்த மாணவர்கள் வந்து வெளியில் வந்து பெருமையாக சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து மாணவர்கள் வந்து நீடாம பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவர் இருக்காங்க. ஏன்னா நம்ம சொல்ல படித்தவர்கள் மட்டும் இல்லை, வெளி சொல்ல படித்த மாணவர்கள் கூட அவரோட டீச்சர் இருக்குது. அதனால் அவங்க எல்லாமே வெளியில் நடந்து மிகச்சிறந்த ஆசிரியர். சார் வந்து எனக்கு வந்து நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி எங்கள் சம்பளம் கிடைக்கிறது வந்து பொழுது நார்மலாக வந்து அப்போ வீட்டில் வந்து கரெக்டாக 20ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா வீட்டில் வந்து தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் சில நேரத்தில் லீவ் ஆகிடுச்சு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் 10ஆம் தேதியே தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்துக்க அதை விட இன்னும் முக்கிய ஹைலைட் என்னன்னா, நடுவில் வந்து உட்கார முடியாத அளவுக்கு ஒரு கூலி இருந்துச்சு. அந்த டயத்தில் நான் பார்த்து முன்னிருக்கே வீட்டில் தயார் பண்ணி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த இது சரியாக வந்து கிட்ட 1 மாதம் ஆகிடுச்சு. அடுத்த மாதமும் அந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்தாங்க. இந்த டயத்தில் அவங்களுக்கு அதை நன்றியை தெரிவிச்சாங்க. சார் வந்து கம்ப்யூட்டர் சார் எனக்கு தெரியும், வெளியெல்லாம் மேக்ஸ் சார் தெரியும். மேக்ஸ்லாம் அவங்க அப்படி இன்ட்ரெஸ்ட். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தேன், எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ்லையும் எம்எஸ்சி மேக்ஸ்லையும் பண்ணியிருக்காங்க. மேக்ஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், அதனால மேக்ஸ் எடுத்து கஷ்டமாக இருக்குது, நல்லா ப்ராஜெக்ட் அந்த மாதிரி அவங்க மிகச்சிறந்த ஆசிரியர். மேக்ஸ் எடுக்கிற பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சிறு குழந்தை யாரையும் கோபுர மாட்டாங்க, யாரையும் இது ஏமாற்ற மாட்டாங்க, சின்ன குழந்தை மாட்டாங்க. பள்ளிக்கூடம் தான் லைஃபே. இங்கே ஸ்கூலு வீடு, ஸ்கூலு வீடு தான், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பள்ளிக்கூடம் தான் அவ்வளோ அளவு எங்கே ஏற்படுத்துவாங்க. ஆனால் அவங்க இங்கேயே ஏமாற்றிட்டாங்க. எங்கே ஏமாற்றுறாங்கன்னா, நான் அவங்கள்ட்ட ஏமாந்துட்டேன். என்ன பண்ணுறேன்னா, எனக்கு காசு நாளைக்கு உங்கள் வீடு எனக்கு கொடுத்துருங்க, நாளைக்கு என் வீட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம். சரி நம்பி கொடுத்துருவோம். கொடுத்து விட்டோன்னா அடுத்த நாள் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு அவங்க கிளாஸை கொடுத்துருவாங்க. சரி அட்டண்டன்ஸ் கொடுவான்னு பார்த்தா மேக்ஸ் 2 ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. இந்த பிள்ளைங்க லவுட்டிங் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளத்தை போட்டுருந்தாங்க. அப்புறம் 1 வேர்டுன்னு சொல்லிட்டு கடைசி 10 நிமிஷம் என்ன டீச்சர் என்னன்னு சொன்னால் கடைசி 10 நிமிஷம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கிட்ட ஏமாற்றி கோவம் எப்போ பட்டாங்கன்னா, ஒரு வகை சமீபத்தில் ஒரு ரிவிஷன் எக்ஸாம் நடந்தது. ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும்பொழுது அவங்க சப்ஜெக்ட்டுக்கு நடத்தணும், அதனால் உங்கள் பீரியட்லாம் எங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டீச்சர் நான் சொன்னேன், நீங்கள் என் கிட்ட நான் மட்டும் கொடுப்பேன், என் எக்ஸாமுக்கும் உங்கள் கிட்ட கொடுத்துருவோம்னு சொன்னேன். சரி தந்துடுறேன். சேர்த்து முடிஞ்சிச்சு. என் எக்ஸாம் எடுத்து போகிறேன், உன்னோட கேட்டுட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது, இது மாதிரி தான் வந்து அப்புறம் கேட்காதீங்க. பயங்கரமாக போகும்போது நம்ம கிட்ட போனால் கிளாஸில் கேட்கணும்னு சொல்லிட்டு நானும் டீச்சராக அனுபவம் கிட்டக்கே நெருங்க முடியல. ஏன்னா அவங்க சப்ஜெக்ட் அது மாதிரி ஏன்னா நம்ம மிச்ச சப்ஜெக்ட் நம்ம நடத்திட்டோம்னா போர்டு எழுதி பண்ணோம்னா பிள்ளைங்க ஹிம்ஸ் எடுத்துட்டா போகணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதி போட்டதை பிள்ளைங்க எழுதுறதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால் அவங்க டைம் பத்தாது. அதனால் அவங்க இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டீச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பொழுதுவனைக்கு மேக்ஸ்னு பிள்ளைங்க கூட சட்டத்தில் முன்னாடி கை காமி கொடுத்துறாங்க அவரை சாப்பிட்டு. ஏன்னா அந்த மாதிரி அவங்க மேக்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் மேக்ஸில் பைங்கிற வார்த்தை தெரியும். பையங்கிறது என்னது? 22 பை. எங்கள் டீச்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் 24 பைசா அவங்க அதே நினைப்பு தான். நாங்கள்லாம் இஎல்ல சண்டை பண்ணுவோம், அவங்க சிஎல்ஏ சண்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் ஸ்கூலில் வந்து பை நடத்தினவங்க இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கையில் எங்கிட்ட பைன்னு சொல்லி போகிறாங்க.
இது வரைக்கும் இங்கே வந்து ஒரு மேக்ஸில் புள்ளியாக இருந்தவங்க இனிமேல் பிள்ளைகளுக்கு புள்ளியாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்டர்மெண்ட் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் பிள்ளைகளோட சிறப்பு சந்தோஷமாக இருக்குது. சூப்பர்.